ஸோ அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்ருக்குறோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குரூப் 2Aவுக்கான கவுன்சிலிங் கால் லெட்டர் உங்களுக்கு வந்துடலாம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து துறைகளை பற்றியும் தயாராக இருக்கிறோமா, நம்ம ரேங்க்குக்கு எந்த போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொரு பணியின் தன்மையை குறித்து தெரிந்திருந்தால்தான் நமக்கான சரியான பணியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸோடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களுக்கு எங்களால் ஆன ஏதாவது ஒரு உதவியை செய்யணும். அந்த உதவி உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியூட்டக்கூடியதாக, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக உங்கள் பணி, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த குரூப் 2A கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒன்று இப்போ தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம். இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஊரக வளர்ச்சி துறையில் உதவியாளர் பணி அப்படிங்கிற ஒரு போஸ்ட், ரைட்? ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கிளாமரான போஸ்ட்டு, மோஸ்ட் வாண்டட் போஸ்ட்டு. ஏன் அப்படின்னா லெவல் 10 இருக்கிற போஸ்ட்டில் 100% நம்ம மாவட்டத்திலேயே தொடர்ந்து ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். எந்த கவுன்சிலிங் போனாலும் லெவல் 10 போஸ்ட்டு போகிறப்ப குரூப் 2Aல முதல்ல ஃபில் ஆகிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது வந்து வருவாய்த்துறை. அந்த வருவாய்த்துறைக்குன்னு இருக்கிற அதிகாரமும் அதுக்கான ஒரு கிளாமரும் அதற்கான வரவேற்பும் தேவையும் என்றைக்குமே அதிகமாக தான் இருக்கும். அதில் கூடுதல் வேலைப்பளு இருந்தாலும் கூட சொந்த மாவட்டத்தில் வேலை செய்யணும், வருவாய்த்துறையில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கான கனவாக இருக்கும். அந்த கனவுங்கிறதால ஃபஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஃபில் ஆகிடும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது நீங்கள் சொந்த ஊரில் உறுதியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்ற துறையெல்லாம் எடுத்தால் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்யலாமா சார் அப்படின்னா, எஸ், வேலை செய்யலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் டைரக்டரேட்டில் இருந்து தான் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூருக்கு 26 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது. இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையுமே அதற்கான காலி பணியிடங்கள் இருக்குது. அப்போ தெளிவாக நீங்கள் சப்போஸ் ஒரு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற ஸ்க்ரீனில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பணியை நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதனால் 100% வருவாய்த்துறை மாதிரியே ஒரு 20 ஆண்டு காலம் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை ஊரக வளர்ச்சித்துறை. அது ரொம்ப 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 முக்கியமான துறை அரசு துறைகளில். அதனால் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த துறை ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஒவ்வொரு போட்டித் தேர்வர்களுக்கும் சொந்த ஊரில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இது வழங்குகிறது. ஒன்று. ஓகே, அப்போ இந்த துறை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஊரக வளர்ச்சித்துறைனா என்ன, இந்த ஊரக வளர்ச்சித்துறை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, ஒரு மாவட்ட நிர்வாகம் அப்படின்னா ஒரு மாவட்ட நிர்வாகத்தோட தலைவர் வந்து கலெக்டர். இந்த கலெக்டருக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 முக்கியமான ஒரு விங் இருக்கும். ஒன்று வருவாய்த்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட். ஒரு பக்கம் ரெவன்யூ, இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட். ஒரு பக்கம் வருவாய்த்துறை. வருவாய்த்துறை அப்படிங்கிறது கலெக்டருக்கு கீழே டிஆர்ஓ இருப்பாங்க. டிஆர்ஓவோட மேற்பார்வையில் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் ரன் பண்ணுவாங்க. ஸோ கலெக்டருக்கு வருவாய்த்துறை சார்ந்து எல்லா விஷயத்தையும் அசிஸ்ட் பண்ணுறது கலெக்டர் அசிஸ்டட் பை டிஆர்ஓ. அப்போ இன்னொரு விங்கு, ஒரு பக்கம் ரெவன்யூனா இன்னொரு பக்கம் விங்கு டெவலப்மெண்ட், வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் விங் அப்படிங்கிறது 2வது முக்கியமான விங்கு. இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு PDDRDA அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் டைரக்டர், DRDA திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்கில் ஒருத்தங்க போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த 2 தான் ஒரு மாவட்டத்துடைய ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிறதுல கலெக்டரின் 2 கண்கள் மாதிரி. ஒரு பக்கம் ரெவன்யூ, இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற துறை PDDRDA அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையுமே இருக்கும். ஸோ இந்த DRDA டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு கீழே தான் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடியது இந்த துறையின் கீழே தான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்துக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கீழே இருந்து ஒரு படிநிலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிராம ஊராட்சிகள் அப்படிங்கிறது ஒரு படிநிலை. அதுக்கு அடுத்தது ஊராட்சிகளோட பெருசு பேரூராட்சி, அதுக்கு மேலே நகராட்சி, அதுக்கு மேலே மாநகராட்சி. அப்போ பேரூராட்சிகளை யார் நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பேரூராட்சிகள், டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ பேரூராட்சிகளை அவங்க கவர்ன் பண்ணிக்கிறாங்க. நகராட்சிகளில் நகராட்சி ஆணையாளர், முனிசிபல்
கமிஷனர் அந்த போஸ்ட் இருக்குது, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு. மாநகராட்சி கார்பரேஷன் கமிஷனர் இவங்க கண்ட்ரோலில் போயிடுது. அப்போ அங்கே ஒரு பேரூராட்சி, ஒரு டவுன் பஞ்சாயத்து, ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு கார்பரேஷனுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களால மெஷர் பண்ணப்படுது, மானிட்டர் பண்ணப்படுது. அப்போ ரூரல் சைடில் கிராமப்புறங்களின் வளர்ச்சியை யார் என்ஷூர் பண்ணுவாங்க, அதுக்கான அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, DRDA அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான அதுக்கான அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த துறையின் மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஆனீங்கன்னா நீங்கள் ஒரு கலெக்டரேட்டில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் நாளைக்கு அசிஸ்டன்ட் ஆகிறீங்கன்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் 2 இடத்துல வேலை செய்யலாம். அதை நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்று கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணணும், இல்லை அப்படின்னா பிளாக்கில் வேலை பார்க்கணும். ஸோ பிளாக் அப்படிங்கிறது பிளாக்கில் ஒரு BDO இருப்பார், அந்த BDOவுக்கு கீழே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. இல்லை டிஸ்ட்ரிக்டில் கலெக்டரேட்டில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா DRDA ஆஃபீஸ் இருக்கும், அந்த DRDA ஆஃபீஸுக்கு கீழே வேலை பார்ப்பீங்க. இந்த 2 தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணால் வேலை செய்யக்கூடிய இடம். ஒன்று பிளாக்கு இல்லைனா DRDA. ஸோ இந்த DRDA தான் ஒட்டுமொத்த மாவட்டத்தின் இந்த கிராமப்புற ஊரக வளர்ச்சிக்கான அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த ஊரக வளர்ச்சி முகமை DRDAவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இதனுடைய மிக முக்கியமான வேலை கிராமப்புறங்களை முன்னேற்றுவது, கிராமப்புறங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது, கிராமப்புறங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை செய்து கொடுப்பது, கிராமப்புறங்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை செய்து கொடுப்பது, இது எல்லாமே செய்யணும். ஸோ நாம் படிப்போம், சார் நம்ம எங்கள் ஊரில் வந்து ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் இருக்கிறாரு, அவர் பிரசிடென்ட்டுக்கிட்ட போய் சொன்னால் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. பிரசிடென்ட் செய்வாங்க, ஆனால் பிரசிடென்ட்டுக்கு தேவையான பிரசிடென்ட்டுக்கு வந்து எத்தனை ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வேலை செய்யலாங்கிறது ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போனால் துறையின் முன்னுரிமை பெற்று தான் வேலை செய்யணும். ஸோ நீங்கள் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு கிராம ஊராட்சி தலைவர்களும் அந்தந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற வளர்ச்சி பணிகளை அரசியல் சார்ந்து அவர்கள் அதை செய்வாங்க. ஆனால் அதுக்கு தேவையான முழு ஒப்புதலையும் கண்காணிப்பையும் கவனிப்பையும் அதுக்கு மேலே இருக்கிற கம்ப்ளீட் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட தான் இருக்கும், ஒரு BDO கிட்ட தான் இருக்கும். ஸோ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற வளர்ச்சி பணிகள் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு கிராமத்தில் இன்னும் சிம்பிளாக அதை சொல்ல போகணும், நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பாக ஒரு VAO அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கு மேலே ஒரு RIன்னு இருப்பாங்க. ஸோ இந்த VOக்கள் வழியாக நடக்கக்கூடிய பணிகள், RI வழியாக நடக்கக்கூடிய பணிகள், இந்த பணிகளை தவிர இவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பிறப்பு சான்றிதழ் கொடுக்கறது, இறப்பு சான்றிதழ் கொடுக்கறது, ஒரு பட்டா சிட்டா கொடுக்கறது, ஒரு நிலத்தை அளந்து கொடுக்கறது, நிலம் சம்பந்தமான இந்த பணிகள் எல்லாமே வருவாய்த்துறை பண்ணுவாங்க. ஒரு VAOவும் ஒரு RIக்கும் இந்த வேலையெல்லாம் இருக்கும். இந்த VAO செய்கிற வேலையும் RI செய்கிற வேலையும் தவிர பிற வேலைகள் அனைத்தும் ஒரு கிராமப்புறத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த துறையின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய பணிகள். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் இந்தந்த வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட், இதை தாண்டி நம்ம ஸ்கூலில் கிராமப்புறங்கள் எல்லாம் படிக்கிறப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கிராமப்புற பள்ளியில் படித்தவன் அப்படிங்கிற உரிமையில் சொல்கிறேன், நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் போகிறப்ப பள்ளிக்கூடத்து பேர் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிற பேர் பார்த்துருக்கலாம். பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். இந்த பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு எந்த இடத்துலலாம் வருதோ அந்த பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் இவங்க கண்ட்ரோல் தான், DRDA கண்ட்ரோல். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படின்னு இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற வேலை இவங்களோட வேலை. அந்த பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சத்துணவு திட்டத்தை முழுசாக அதுக்குள்ள ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து அதனோட ஃபைனல் மானிட்டரிங் வரைக்கும், ஸ்டாக் வெரிஃபிகேஷன்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வெரிஃபிகேஷன் வரைக்கும் ஒரு செக் பண்ண வேண்டியது ஒரு BDOவோட வேலை, இந்த துறையின் வேலை. கிளியர். மதிய உணவு திட்டம் மட்டும் இல்லை, தமிழக அரசு இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்கிற காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த காலை உணவு திட்டத்தையும் மானிட்டர் பண்ண வேண்டியது இவங்களோட வேலை தான். கிளியர். இதெல்லாம் இவங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது, லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராமப்புறங்களில் கிராமப்புற வார்டு மெம்பருக்கு ஒருத்தர் நிற்பார். ஒரு கிராமமே 10 வார்டாக பிரிச்சிருப்போம். அந்த 10 வார்டில் பிரிக்கிறோம் அப்படின்னா வார்டு மெம்பர் 1, வார்டு நம்பர் 2, வார்டு நம்பர் 3 இருப்போம். அந்த ஒவ்வொரு வார்டுக்கும் வார்டு மெம்பர் நிற்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு ஒரு கவுன்சிலர் ஒருத்தருக்கு எலெக்ஷன் நடக்கும். கரெக்டுங்களா? அந்த ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலருக்கு நம்ம கிராமப்புறங்களில் சொல்லுவோம் 5000 ஓட்டு கவுன்சிலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும், 50000 ஓட்டு கவுன்சிலர்னு நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஊரக
உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் மாநகராட்சிக்கு கவுன்சிலர் நடக்குமே அப்படின்னா அது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அது இவங்க கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற தேர்தல் அப்படிங்கிறது ஊரக உள்ளாட்சி தேர்தல். நீங்கள் இதெல்லாம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ரொம்ப முக்கியம். ஒரு பிரிலிமினரி படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதலில் உள்ளாட்சி தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது உத்தரமேரூர் கல்வெட்டு, பராந்தக சோழன் காலத்தில் எழுதப்பட்ட உத்தரமேரூர் கல்வெட்டில் தான் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்குது. அதுக்கு பின்னாடி ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரத்திலேயே நமக்கு உள்ளாட்சி தேர்தல்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. தமிழகத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களின் ஆட்சி காலத்தில் உத்தரமேரூர் கல்வெட்டில் உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பு இவங்களோட பொறுப்பு. ரைட். அப்போ சரி, இப்போ சார் இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு, இதில் அவங்க ரோல் இருக்கானா? எம்பி எலெக்ஷன் அவங்க ரோல் இல்லை. எம்பி எலெக்ஷன் நடக்கிறது வருவாய்த்துறை. சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டியது வருவாய்த்துறை. இதெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது இவங்களோட ஒர்க்கு. நீங்கள் பர்டிகுலராக முனிசிபாலிட்டிக்குள்ளே வர கவுன்சிலரு, கார்பரேஷனுக்குள்ளே வர கவுன்சிலர், இந்த எலெக்ஷன்லாம் நடத்துறது கார்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் பார்த்துக்கோங்க. அது கார்பரேஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் ஊரக பகுதிகளில் நடக்கிற தேர்தல் இது ரொம்ப ரொம்ப ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம்லாம் தெளிவாக வச்சுக்கணும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் போஸ்ட் ப்ரொஃபைல், ஜென்ரலாக ஒரு சிட்டிசனாக இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எலெக்ஷனாக யார் நடத்துவாங்க, இந்த எலெக்ஷனாக யார் நடத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு கிராமப்புறங்களில் நடக்கிற வார்டு மெம்பர் தேர்தல், ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தல், கவுன்சிலர் தேர்தல், இது எல்லாத்தையும் நடத்துறது இந்த துறையின் பணி. அப்போ இந்த துறைக்கு இவ்வளோ பணிகள் இருக்குது. ஒரு பக்கம் வருவாய்த்துறை எந்தெந்த பணிகளில் முக்கியமான பணிகளில் ஈடுபடுறாங்களோ அதை தவிர ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் எல்லாமே இவங்க தான் பார்க்குறாங்க. அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய மெயின்டெனன்ஸ் இவங்க தான் பார்க்குறாங்க. சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இவங்க தான் பார்க்குறாங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது இவங்களோட வேலை. இதெல்லாம் இவங்களோட ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு வேலை. எதுக்கு இவ்வளோ பாடுபட்டு ஒரு கிராமத்தை வளர்த்துறாங்க? அப்புறம் என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு கிராமம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா கிராம ஊராட்சி அப்படிங்கிறது பேரூராட்சியாக மாறும். ஸோ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து அடுத்தது டவுன் பஞ்சாயத்தாக மாறும். அதுதான் பேரூராட்சின்னு சொல்கிறோம். ஒரு டவுன் பஞ்சாயத்து நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா நகராட்சியாக மாறும், முனிசிபாலிட்டியாக மாறும். நகராட்சி நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா அது மாநகராட்சின்னு மாறும், கார்பரேஷன் அப்படின்னு மாறும். கிளியரா? ஸோ ஒரு தமிழ்நாட்டில் டவுன் பஞ்சாயத்தோட நம்பர் அதிகமாகுது, முனிசிபாலிட்டியோட நம்பர் அதிகமாகுது, கார்பரேஷனோட நம்பர் அதிகமாகுது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பேஸாக கிராம பஞ்சாயத்து டெவலப் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே டெவலப் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த துறை. ஸோ இந்த துறை பார்த்து மனசு வச்சு டெவலப்மெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் இந்த கீழே வரக்கூடிய டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அப்படிங்கிறதுக்கான கவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது முழுக்க டிஆர்டிஏ கையில் இருக்குது. அந்த டிஆர்டிஏவில் தான் நாம் வேலை செய்ய போகிறோம். கிளியர்? இதுதான் ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் அபவுட் டிஆர்டிஏ. ரூரல் டெவலப்மெண்ட் துறை அப்படின்னா என்ன துறை? இதுதான் துறை. ஓகே. அப்போ இந்த துறையில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் நாளைக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அசிஸ்டண்ட்டாக எடுக்கிறீங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை 2 இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. ஒன்று கலெக்டரேட்டில் போடலாம், இன்னொன்று பிளாக்கில் போடலாம், வட்டாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நிறைய பிளாக்காக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இப்போ ரெவன்யூவில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது டிவிஷனாக ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. ஆர்டிஓ கண்ட்ரோலில் டிவிஷன் இருக்கும், டிவிஷனுக்கு கீழே தாலுக்ஸ் இருக்கும், அதனோட ஹெட் வந்து தாசில்தார். அப்புறம் அந்த தாசில்தாருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க விஏஓ. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து, தாலுக்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புற ஊரக வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மாவட்டமும் நிறைய பிளாக்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய மாவட்டம்லாம், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 12 பிளாக் இருக்குது, 298 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது, 228 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ 12 பிளாக்கு, 228 பஞ்சாயத்து இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இது ஈரோடு மாவட்டத்துக்கு மாறுபடும், மற்ற மாவட்டத்துக்கு மாறுபடும். அங்கே இருக்கிற பாப்புலேஷன், அங்கே இருக்கிற ரூரல் சைடை பொறுத்து இது வந்து மாறுபடும். அப்போ ஒன்று கிராமப்புறங்களில் இந்த 12 பிளாக்கில் நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக வரீங்கன்னா ஒன்று நீங்கள் கலெக்டரேட்டில் வேலை பார்க்கலாம், இல்லை அப்படின்னா இந்த 12 பிளாக்ல ஏதோ ஒரு பிளாக்ல பிடிஓக்கு கீழே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன் பிளாக் ஆர் அசிஸ்டன்ட் இன் கலெக்டரேட் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம். சரி, கலெக்டரேட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குமா? கலெக்டரேட்டில் நேராக அந்த ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னா இல்லை. கலெக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதில் வேலை பார்க்கலாம், ஏடி பஞ்சாயத்தில் வேலை பார்க்கலாம், ஏடி ஆடிட்டில் வேலை பார்க்கலாம்,
பிஏபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வேலை பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வேலை பார்க்கலாம். இந்த 5 இடங்களில் ஒரு கலெக்டரேட்டில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறீங்கன்னா இந்த 5 ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. பிளாக்கில் போகிறீங்க அப்படின்னா பிளாக்கில் உங்கள் பேர், நீங்கள் பிளாக் அசிஸ்டண்ட்டு, உங்களோட பாஸ் வந்து அங்கே பிடிஓவாக இருப்பார். அவர் சொல்கிற வேலைகளை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. இதுதான் நீங்கள் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடம். ஓகே, அப்போ இந்த வேலைக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்துட்டேன் சார், அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும், என்ன ப்ரொமோஷன் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேருவீங்க. அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்த ப்ரொமோஷன் டெபுட்டி பிடிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்து இப்போலாம் லேட் ஆகுது. டெபுட்டி பிடிஓக்கு 7லிருந்து 8 வருஷம் வரைக்கும் இப்போ ஆகிடுது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். மற்ற மாவட்டங்களில் அங்கே இருக்கிற சீனியாரிட்டி பொறுத்து அது மாறுபடும். ஸோ 7 to 8 வருஷம் டெபுட்டி பிடிஓ ஆகுது. அந்த டெபுட்டி பிடிஓ அப்படிங்கிறது சூப்பரண்டென்ட் கேடர். ஸோ லெவல் 18 நம்ம சம்பளம் வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு நிலை சூப்பரண்டென்ட் கேடரில் வரதான் டெபுட்டி பிடிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அசிஸ்டன்ட் டு டெபுட்டி பிடிஓ, டெபுட்டி பிடிஓலேருந்து பிடிஓ ஆகலாம். பிடிஓக்கு அதிலிருந்து உங்களுக்கு 8 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் கூட ஆயிடுது சில மாவட்டங்களில். ஸோ மொத்தத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் அசிஸ்டண்ட், அடுத்தது டெபுட்டி பிடிஓ, அதுக்கு அடுத்தது பிடிஓ, பிடிஓக்கு அடுத்தது ஏடி அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஹையரார்கி. ஸோ அதிகபட்சம் ஏடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பட் உறுதியாக எல்லாருமே பிடிஓவை 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி தான் நம்ம ரிட்டையர் ஆகும், அந்த அளவுக்கு வரும். ஸோ பிடிஓவோட அதிகாரங்கள் எல்லை இல்லாத அதிகாரங்கள், ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் ஃபேன்சி போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். 1 by 1 சொல்கிறேன். அதனால் நமக்கு இதுதான் ப்ரொமோஷன் ஹையரார்கி. ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், அடுத்தது டெபுட்டி பிடிஓ, அடுத்தது பிடிஓ, பிடிஓக்கு அடுத்தது ஏடி. அந்த ஏடியில் 2-3 டிவிஷன் இருக்குது. ஏடி பஞ்சாயத்து இருக்குது, ஏடி ஆடிட் இருக்குது, பிஏபிடி இருக்குது. ஸோ அதில் ஏடி அப்படிங்கிற கேடர் வந்ததுக்கப்புறம் உங்களை எதில் வேணாலும் போஸ்டிங் போடலாம். இதுதான் நமக்கான ஹையரார்கி. அப்போ நமக்கு டியூட்டி தெரியும், ஒட்டுமொத்த துறையின் செயல்பாடுகள் தெரியும், நம்ம எங்கே போஸ்ட் போட்டால் எங்கே வேலைக்கு போவோம்னு தெரியும். அதுக்கு அடுத்தது இந்த போஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் கலெக்டரேட்டில் இருக்கிறீங்க, அது ஒரு டிவிஷன். இன்னொரு பக்கம் பிடிஓ, பிளாக் ஹெட்டட் பை பிடிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வட்டாரமும் ஒரு பிடிஓவால் நிர்வகிக்கப்படும். பிடிஓ அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்தில் எத்தனை பேர் சார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் எத்தனை பிளாக் இருக்கோ அந்த ஒவ்வொரு பிளாக்லேயும் பிடிஓ இருப்பாங்க. சரி, ஒரு பிளாக்குக்கு எத்தனை பிடிஓ இருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளாக்லேயும் 2 பிடிஓ இருப்பாங்க. அதனால தான் நமக்கு இதில் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஒவ்வொரு பிளாக்குக்கும் 2 பிடிஓ இருப்பாங்க. பிடிஓ விபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பிடிஓ பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத் விபி, பிடிஓ பிளாக் பஞ்சாயத் பிபி. பிடிஓ விபி, பிடிஓ பிபி அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிஓ, பிளாக் பஞ்சாயத்து பிடிஓ அப்படின்னு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குள்ளேயும் 2 பிடிஓ இருப்பாங்க. ஏன் சார் அதை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசுடைய திட்டம், மாநில அரசுடைய திட்டம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட திட்டங்கள் வருது. அந்த திட்டங்களை வந்து எல்லாரும் ஒரே பிடிஓவால் செயல்படுத்த முடியாது. அதனால் சில திட்டங்களை பொறுத்து என்னென்ன ஸ்கீமு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சில ஸ்கீம் இருக்குது. இப்போ பிஎம்ஏஒய் அப்படின்னு இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி பிரதம மந்திரியின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ரோடு ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் பார்க்குறது யாருன்னா பிடிஓ பிளாக் பஞ்சாயத்து, பிடிஓ பிபி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல். இந்த ஸ்கீம் இது மாதிரி, இது நான் சாம்பிள் சொல்கிறேன், இது மாதிரி இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு பேர் பிடிஓ பிபி, பிளாக் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னொரு செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். தினம் நம்ம வீட்டில் இருக்கிற கிராமப்புற பெண்கள்லாம் ஜாலியாக போய் கூட முடைஞ்சிட்டு பூ கட்டிக்கிட்டு வேலை செஞ்சு அப்படி வந்து இந்த ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அதில் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு உறுதியளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம், பசுமை வீடு திட்டம், கிரீன் ஹவுஸ் அப்படிங்கிற திட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த திட்டம். இதெல்லாம் பார்க்கறது பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் 2 பிடிஓ, பிடிஓ பிபி, பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து பிபி அப்படின்னு 2 பிடிஓ இருப்பாங்க. ஓகே, இந்த பிடிஓ அப்படிங்கிறவங்க ஒரு பிளாக்குக்குள்ள, அந்த பிளாக்குக்கு அவங்க தான் வளர்ச்சி அலுவலர். அதனால தான் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிளாக்குக்குள்ள எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் வச்சு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு பிளாக்ல அதிகபட்சம் 39 பஞ்சாயத்து இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பிளாக்ல 9 பஞ்சாயத்து இருக்குது. ஸோ பஞ்சாயத்துடைய அளவு, அங்கே இருக்கிற பாப்புலேஷன், இதை பொறுத்து ஒரு பிளாக்குக்குள்ளேயும் எத்தனை பஞ்சாயத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது அங்கே டிட்டர்மைன் ஆகும். ஸோ பெரிய பஞ்சாயத்து இருக்கும். நீங்கள் வந்து 39 பஞ்சாயத்து இருக்கிற ஒரு பிளாக்கோட பிடிஓ அப்படின்னா, நம்ம கிராமத்தில் பார்த்துருப்போம், ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு இருப்பார். அந்த பஞ்சாயத்து தலைவரே
வானத்துக்கு பூமிக்கும் பெரிய அதிகாரம் படைத்தவரை நினச்சிக்கிட்டு ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி 39 பஞ்சாயத்துக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அதிகாரி ஒரு பிடிஓ. ஸோ பிடிஓ அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஃபேன்சி, ரொம்ப கிளாமர், நிறைய மக்களுடன் கலந்து வேலை செய்வதற்கான ஒரு வேலை இருக்கக்கூடிய ஒரு இடம் பிடிஓன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கான காரணம் அதுதான். ஒரு 39 பஞ்சாயத்து இருக்கிற ஒரு பிளாக்குக்கு நீங்கள் பிடிஓனா 39 பஞ்சாயத்து தலைவரும் உங்கள் கூட தான் பேசுவாங்க. ஸோ இந்த பிடிஓ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த ரேங்க்கில் நீங்கள் 2 இடத்துல இப்போ அதுக்கு இணையாக இன்னொரு பதவி, அரசியல் பதவி இருக்குது பிடிஓ அப்படிங்கிறதுக்கு பதிலாக. அது என்ன அப்படின்னா யூனியன் சேர்மன் அப்படின்னு அரசியலில் சொல்லுவாங்க. கவுன்சிலர்லாம் நம்ம எலெக்ஷன் நடத்தி கவுன்சிலர் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, 5000 ஓட்டு கவுன்சிலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 5000 ஓட்டு கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம், அதாவது பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர், அவங்க பேர் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர், எவ்வரி 5000 பாப்புலேஷன் அதுக்கு ஒரு கவுன்சிலரை செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரிலிமினரி படிக்கிறப்ப நீங்கள் லோக்கல் பாடியை பற்றி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் இப்போ கரெக்டாக ரீகலெக்ட் ஆகும். எவ்ரி 5000 பாப்புலேஷன் ஒரு கவுன்சிலர் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 50000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராமப்புறங்களில் மக்கள் தொகை 50000 பேர் அப்படின்னா அந்த இடத்துல 10 கவுன்சிலருக்கு எலெக்ஷன் நடக்கும். ஸோ ஒவ்வொரு 5000 பேருக்கும். அதனால தான் அந்த யூனியன் கவுன்சிலர் பேரே 5000 ஓட்டு கவுன்சிலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒரு 10 கவுன்சிலர் வந்து செலக்ட் ஆகுறாங்க. அந்த 10 கவுன்சிலரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள அந்த ஊராட்சி ஒன்றியம், இது எல்லாமே ஊராட்சி கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜ் பஞ்சாயத்து கவுன்சிலர், அதாவது பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர். இந்த கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 10 கவுன்சிலரும் சேர்ந்து அவர்களிலிருந்து ஒருவரை அவங்களோட தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இந்த 10 கவுன்சிலரும் சேர்ந்து தான் ஓட்டு போடுவாங்க. சினிமாவெல்லாம் மிஞ்சக்கூடிய பல அதிரடி காட்சிகளோடு அந்த எலெக்ஷன் நடக்கும். அந்த தலைவர் தேர்தல், அந்த தலைவர் பதவி ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. ஸோ ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படின்னு ஒருத்தர் பொலிட்டிக்கலி ஒரு போஸ்ட்டுக்கு வருவார். அந்த 10 அந்த ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறவர் பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனியன் பிரசிடென்ட்னு சொல்லுவோம், யூனியன் தலைவர்னு சொல்லுவோம். ஸோ இது சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா ஒன்றிய பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அரசியல் ரீதியாக அந்த ஒன்றிய பெருந்தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு இணையான ஒரு போஸ்ட்டு அஃபீஷியலாக பிடிஓ. ஒரு பிடிஓக்கு வந்து என்ன கண்ட்ரோல் அஃபீஷியலாக இருக்கோ அது மாதிரி அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து யூனியன் சேர்மன். ஒரு பிடிஓவாக நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா you have to consult with the councillors, you have to consult, you have to cooperate with union chairman. ஸோ யூனியன் சேர்மன் கூட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அவங்க பார்வையில் அவங்களும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ யூனியன் சேர்மன் கூட, கவுன்சிலர் கூட, எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது ஒரு பிடிஓ. கிளியராக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஓ அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வலிமையான இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதான் இந்த பிடிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், நம்ம இந்த பிடிஓங்கிறது ஒரு பிளாக்குக்கு 2 பிடிஓன்னு சொன்னோம். பிடிஓ விபி, பிடிஓ பிபி அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்கள் பிடிஓக்கு அடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஏடி. நீங்கள் ஒரு ஏடி ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பிடிஓ பிபியும் பார்த்துருக்கணும், பிடிஓ விபியும் பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா தான் நீங்கள் ஏடி ப்ரொமோஷனுக்கே நீங்கள் வந்து போக முடியும். ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த பிடிஓஸ்க்கு கீழே யார் இருப்பாங்கன்னா டெப்யூட்டி பிடிஓஸ் இருப்பாங்க. ஒரு பிளாக்கில் அங்கே இருக்கிற பாப்புலேஷனை பொறுத்து ஒரு பிடிஓக்கு கீழே 5 டெப்யூட்டி பிடிஓ கூட இருப்பாங்க. நம்ம முன்ன பார்த்தோம் டெப்யூட்டி பிடிஓஸ் அப்படிங்கிறவங்க சூப்பரண்டென்ட் கேடர் அப்படின்னு. ஸோ டெப்யூட்டி பிடிஓஸ் ஒரு பிடிஓ, அதுக்கு கீழே அசிஸ்டட் பை டெப்யூட்டி பிடிஓஸ், டெப்யூட்டி பிடிஓஸ்க்கு கீழே அசிஸ்டண்ட் அப்படின்னு இருப்பீங்க. கிளியராக இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் புரியும். பிளாக்ல வேலை செஞ்சால் நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட், ஒரு பிளாக்ல அசிஸ்டண்ட்டு, உங்களுக்கு மேலே ஒரு டெப்யூட்டி பிடிஓ இருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு பிடிஓ இருப்பாங்க. அந்த பிடிஓ விபியாக இருக்கலாம் இல்லை பிபியாக இருக்கலாம். ஸோ இந்த பிடிஓ தான் நெக்ஸ்ட்டு ஏடியாக வரக்கூடிய ஆட்கள். இதுதான் ஒரு செட்டப். ஸோ நீங்கள் இங்கே வேலை செய்ய போகிறீங்க. இது அப்படியே கலெக்டரேட்டில் வேலை செஞ்சிங்கன்னா செக்ஷனில் அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் செக்ஷனோட ஒரு சூப்பரண்டென்ட் இருப்பாங்க, அவங்க தான் டெப்யூட்டி பிடிஓ. அதுக்கப்புறம் இங்கே பிடிஓ கேடரில் யார் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து இங்கே நீங்கள் டைரெக்டாக ஏடி அண்ட் அடிஷ்னல் கலெக்டர் அவங்ககிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய செட்டப்பு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் வேலை செய்யக்கூடிய இடமும் இந்த இடம் தான். கிளியர்? அப்போ இதிலிருந்து நம்ம வேறு ஏதாவது செய்ய முடியுமா, வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். ஒரு கிராம பஞ்சாயத்தில் உங்களுக்கு இல்லாத அதிகாரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில், இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான போஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர் 26 போஸ்ட் இருக்குது, கடலூர் 18 போஸ்ட் இருக்குது, 20 போஸ்ட்டு திருப்பூரில் 20 போஸ்ட் இருக்குது, அண்டு தென் செங்கல்பட்டில் 18 போஸ்ட் இருக்குது, திருவள்ளூர் 25 போஸ்ட் இருக்குது, வெள்ளூரில் 17, திருப்பத்தூர் 16, விழுப்புரம் 13, வெள்ளூரில் 17, ராணிப்பேட்டில் 15,
கள்ளக்குறிச்சியில் 14, நிறைய மாவட்டங்களில் டபுள் டிஜிட்டில் நல்ல நல்ல போஸ்ட் இருக்குது. அதனால் உங்கள் மாவட்டத்தில் இந்த போஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரைட். அப்போ இந்த ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் சார், ரொம்ப லெஷராக ஜாலியாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பாக அது டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்த்தாலும் சரி, ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை பார்த்தாலும் சரி, பிளாக்ல வேலை பார்த்தாலும் சரி, லிட்டில் டஃப், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த துறையோட ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது பேரே ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். மாணவரியாக ஆர்டிஐ போட்டு தள்ளுவாங்க. இந்த இதுக்கு கொடுத்தீங்க, இதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க. இந்த ஆர்டிஐ பார்க்குறதுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் போட்டு பதில் சொல்லணுங்கிற அளவுக்கு. ஏன்னா எந்த இடத்துல எல்லாம் மக்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸும் இருக்கும். அதில் பீப்புள் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி வரும் அப்படின்னா த்ரூ ஆர்டிஐயில் வரும். ஸோ இந்த துறையில் ஆர்டிஐ மனுக்கள் நிறைய வரும். நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வேலை செய்யணும். இதில் அரசியல் தலையீடுகள் இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்கும். நீங்கள் முழுக்க வேலை செய்ய போகிறதே கிராமங்கள்லேயும் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற மக்களின் வளர்ச்சிக்காகவும் தான் பண்ணணும். அந்த இடத்துல ஆல்ரெடி நாங்கள் கிராம மக்களின் பிரதிநிதிகள் அப்படிங்கிற பேரில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே இருப்பாங்க. கட்டாயம் அரசியல் தலையீடு இருக்கும். அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் வேலை செஞ்சணும். சரி, இது அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா, மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு துறைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான், கொஞ்சம் கஷ்டம். ரெகுலராக மற்ற ஒரு ட்ரெஷரியில் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீ கிடைக்குமா கண்டிப்பாக அப்போ அவ்வளோ ஃப்ரீ கிடைக்காது, படிக்க முடியாது. சரி, அப்போ இதில் ரொம்ப ஆப்டான ஒரு வேலை யாருக்கு சார் இது அப்படின்னா 3 விஷயம் சொல்கிறேன். எனக்கு ரெகுலராக ஆஃபீஸ் ஒர்க்கு பெஞ்சில் உட்காந்து வேலை செய்கிறது பிடிக்கல, மக்களாக கலந்துருக்கணும், அரசியல்வாதிகளெல்லாம் நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், அவங்க கூட நான் கலந்துக்கணும், நிறைய விஷயங்கள் பேசி பழகி களத்தில் நின்று வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படிலாம் வேணாம் சார் அப்படின்னா இது ரொம்ப ஆப்டான ஒரு இடம். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கணும், அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நான் சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படிங்கிற சைக்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே நான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல துறை. 3வது, அது வேலைப்பளு கூடுதலோ குறைவோம் சார், எனக்கு சொந்த மாவட்டத்துட்டு வெளியில் போகக்கூடாது, சொந்த மாவட்டத்தில் வேலை செய்யணும், அதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா 100% வாய்ப்பு இருக்கும். இந்த 3 பேத்துக்கும் டெஃபினட்டாக நல்ல விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 விஷயம் சொன்னேன். ஓரளவுக்கு அது கான்ஸ், அதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது. பிரச்சனையெல்லாம் இல்லை, மற்ற துறைகள் அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இப்போல்லாம் எந்த துறையுமே அரசு துறை ரொம்ப ஃப்ரீயாலாம் இல்லை. அதனால் கண்டிப்பாக வேலை இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரொம்ப ஃப்ரீயாக நான் வந்து படிச்சுக்க முடியுமா அப்படின்னா சில துறைகள் வந்து பணிப்பளு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஒர்க்கு டைட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மற்ற துறைகளுடன் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம் தான், படிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லலை. சில துறைகளுடன் ஒப்பிடும் பொழுது இங்கே கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். 2வது, அரசியல் தலையீடுகள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அவங்களையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருப்பீங்க. சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது ஆகாது. அதுவும் எப்போனா நீங்கள் பிடிஓ ஆகிறப்ப தான் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது, அடுத்த 10-15 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 3 விஷயம் லைட்டாக கான்ஸு, 3 விஷயம் ப்ளஸ். எனக்கு இந்த ப்ராப்ளம் சொல்யூஷனுங்கிற ஒரு ரொட்டீன் வேணும், சொந்த ஊரில் வேலை வேணும், மக்களோட கலந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஆப்டான வேலை. அதை தாண்டி நீங்கள் சொந்த ஊரில் ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை பார்க்குறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு ஏரியாவில் பிடிஓவாக இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஃபீலிங், ஒரு கெத்தான ஒரு ஃபீலு, ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு இடம், ஒரு லோக்கல் செல்வாக்கு, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இந்த விஷயம்லாம் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ இதில் வந்து இது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையிலான தேர்வு. பெண்களுக்கு இந்த துறை ஒத்து வருமா அப்படின்னா 100க்கு 60% மேலே இந்த துறையில் பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ பெண்கள் தாராளமாக வேலை செய்யலாம், எல்லாருக்குமான ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த இடம். ஸோ இந்த துறை வந்து ரொம்ப பெரிய துறை, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிற துறை. இப்போ சில டிபார்ட்மெண்ட்லாம் இழுத்து மூடுற கண்டிஷனுக்கு இருக்கும். இப்போ ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டு, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அதனுடைய இறுதி காலத்துக்கு வந்துருச்சு. அதில் தான் அப்படியே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட, லேபர் டிபார்ட்மெண்ட்டோட அப்படி ஏதாவது மெர்ஜ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த துறைகள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் விரிவடைந்துக்கிட்டே போகிற துறை, பெருசாகிற துறை வந்து டெவலப் ஆக அதனோட போஸ்டிங்ஸ் அதிகமாகும். ஸோ அப்படிலாம் வர்றப்ப உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இன்னும் சீக்கிரமாக வந்துடும். ஒரு நல்ல துறையில் வேலை செய்யக்கூடிய, மக்களுடன் கலந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு பணி ஊரக வளர்ச்சித்துறையில் உதவியாளர் பணி. ஸோ காந்தி கண்ட சுயராஜ்யம் அப்படிங்கிறதே டவுன்லேருந்து காந்தி கனவு காணல. காந்தியுடைய சுயராஜ்யம் அப்படிங்கிறது கிராமங்களிலிருந்து தான் வரணும்னு நினச்சாரு. இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் அப்படிங்கிறத நினச்சாரு. வில்லேஜ் பஞ்சாயத்து அமைக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து எப்படிலாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை காந்தியன் பிரின்சிபல்ஸை தான் நம்ம
பாலிட்டியில் டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு செக்டாருக்குள்ளேயே வச்சுருக்கிறோம். ஸோ காந்தி கண்ட கனவு, இங்கே அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் கனவு, மக்களின் இந்தியாவின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய கிராம மக்களின் முன்னேற்றம், இது எல்லாத்துக்கும் ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த துறை பிடித்திருக்கும் பட்சத்தில் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல துறை. பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு துறை, நல்ல துறை, நல்ல பணியாற்றலாம். மக்களுடன் கலந்து பழகி மக்களின் அன்பை பெற்று ஸோ மிகச்சிறந்த வகையில் நீங்கள் எல்லாருமே நல்ல பணியாளராக பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.